தரிவத்தில் மாதிரியாக அல்ஹாஜ் கலிஃபா முஸ்தாக் சாஹிப் அவர்கள் கொண்டாடப்பட்டு வருகிறார். ஆரிய தக்பீர், ஆரிய ரிசாலத், கலியகாவில் விவாத புகழ் MK முகமது நாசிர் முகமது ஹசரத் அவர்களுக்கு கனிசா பிரகார் அவர்கள் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். கண்ணூல் ஆசிரியர் அலி ஜனாப் MA ஹைதர் அலி BA மாதிரி சத்தாரி ஜிஸ்ரி ரிஃபாய் அவர்களுக்கு துணைத் தலைவர் காமநாயகர் நேசர் பாசரின் துணைத் தலைவர் மாநில பொருளாளர் கன்வீனர் தாருல் உலூம் அரபிக் கல்லூரி மௌலானா மௌலவி சையத் அப்துல் நபி ஷஹாப் அஸ்ஸிஃபி ஹஸரத் அவர்களுக்கு சுன்னத் நாகூர்நகர் நேசர் பாசரின் தலைவர் கருத்தை கருத்தில் கொண்டு மௌலானா மௌலவி ஹஸரத் பணிவர்களை அழைக்கின்றோம். தமிழ் மாநில சுன்னத் உலமா உலமாக்கள் சபையின் பொருளாளர், சுன்னத் உலமாக்களுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி சையத் அப்துல் நபி ஷஹாப் அஸ்ஸிஃபி ஹஸரத் அவர்களுக்கு ஒரு சிறப்புரையாற்றல் இருந்தார்கள். அவர்களை வரவேற்கும் மூலமாக நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே கௌர் மூன்று சொல்லி நாம் வரவேற்க வேண்டும். எல்லாரும் பொருளாளர்களுக்கு சொல்லுங்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே ரிசாலத், நாரே கௌர், நாரே கௌர்.
அதன் காதிரியா சுபாரியா சில்சிலாவின் ஷேக் சூஃபி சர்மஸ் அவர்களின் இரத்த பாசம் கொண்டவர்களே, இன்னும் எங்களது இந்த தமிழகத்தின் தாய்மகன் சாகமாக விளங்கக்கூடிய அன்றைய பாக்கியாத்தில் ஓதி ஆறாவது ஷேக் ஆதம் அவர்களும் படித்து இன்று தனிக்கை காதிரியா ஜமாலியாவில் ஷேக்காக இருக்கக்கூடிய பாக்கிரி அகமதுல்லா அவர்களே, எனக்கு அதிகம் ஒன்றும் பேச தெரியாது, பயானும் வராது. இருந்தாலும் உங்கள் முன்னாலெல்லாம் இன்று பேசியாக வேண்டும் என்று என்னை மாற்றி வைத்திருக்கின்ற எங்களது உஸ்தாத் மதுபா கொண்ட கண்ணியமிகு சங்கைக்குரிய அல்லாஹியா கலீஃபாவின் ஷேக்காக விளங்கக்கூடிய மஹதலி ஹஸ்ரத் ஏரிலத்தை பற்றி பேசினோம். அவர்களே, அகீதத்து என்று சொல்லக்கூடிய பக்த நேசர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் என் முதற்கர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு என்ற பணிவான சலாமை தெரிவித்துக் கொண்டு, அதிகமாக பேச வராது, ஏதோ சொல்லியாக வேண்டும், உத்தரவுக்கு பெரியோர்களின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் இருக்கக்கூடிய வலிமார்களின் தலைமை பீடத்திலே நின்று வாய் துறந்து பேசுவது என்பது ஏதும் குற்றம் குறை ஆகிவிடக்கூடாதே என்ற அச்சத்திலே, அந்த அச்சத்தை போக்கும் வண்ணம் இந்த நாதாவின் சாகமாகளாக அவர்களின் கிடைக்கொழுதாக இருக்கக்கூடியவர்களும் மன்னிப்பு வேண்டிக் போது ஏதோ தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க இன்று கொண்டிருக்கின்றேன். உலகம் இன்று குறிப்பாக இஸ்லாமிய உலகத்தில் நம் மூதாதையர்களும் முன்னோர்களும் பெரியோர்களும் செய்து வந்த விதத்து லயீஃபு என்று ஒன்றுமே புரியாதவற்றை கூறி தர்காக்களே இல்லை. இங்கு உள்ள மாற்று மதங்களை பார்த்து நீங்கள் பாத்தியா என்ற பெயரிலே அவர்கள் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தர்காக்கள் என்பது இஸ்லாத்தில் அறவே இல்லை. ரசூலுல்லாஹ் அவர்களின் காலத்தில், நபிமார்களின் காலத்தில் இந்த தர்காக்கள் உண்டாக்கப்படவில்லை என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே வஹாபிகள் தரங்கட்ட தரமாக விமர்சனங்களை நம் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொள்வோர் அவர்கள் வஹாபியத்திலே மூழ்கி போய் அதிலேயே இருந்து கொண்டு அதுவாகவே மாறி உடலிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை நாம் அவ்வளவாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை இருக்க வேண்டும். ஆகவே நாம் அதிகமாக அவர்களை குறை சொல்வதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கவில்லை. 3-4 சப்ஜெக்டுகள் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அவைகள் நாம் செய்து வந்ததற்கு ஆதாரபூர்வமான காரிய காரணங்களை கிதாபுகள் வாயிலாக நம் முன்னோர்களும் மூதாதையர்களும் செய்து வந்ததை உங்கள் முன்னால் பரப்பிட்டு காட்ட முயற்சி செய்கின்றேன். அதில் எது சரியாக இருக்கின்றதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எது என்னால் குறையாக சொல்லப்படுகிறதோ அதை நீங்கள் விட்டு விலகுவீர்கள் என்று தாழ்மையான கருத்தை வைத்துவிட்டு, இந்த தர்காக்கள் எப்பொழுது, யாரால், எங்கே, எப்படி துவக்கப்பட்டது என்று தெரிந்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள், இங்கு பார்த்து நீங்கள் தர்காக்களை உண்டாக்கி கொண்டீர்கள். அப்படியல்ல. இந்த தர்காக்கள் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு பெண்மணிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்கள் நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலிலே தர்காவை நிர்மாணித்து அதற்கு கவர் உண்டாக்கி அங்கு சென்று தங்கி இருந்த பெண்மணி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்பதை நீங்கள்
எப்பொழுது